அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நம்ம விளக்குவோம். ஓகேங்களா? அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகம் தான். ஓகே. அடுத்தது, எப்பயுமே நம்ம எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, அடுத்தது 5, 9 எப்படி இருக்குது, 4, 7, 10 அதாவது திரிகோணம் எப்படி இருக்குது, கேந்திரம் எப்படி இருக்குது, திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்கு, திரிகோணத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்கு, 6, 8, 12 அதிபதிகள் எங்கே இருக்கிறாங்க, 6, 8, 12 ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை சந்திரனா, தேய்பிறை சந்திரனா, இல்லை பௌர்ணமி சந்திரனா, இல்லை ஒளி பொருந்திய சந்திரனா, ஒளி இல்லாத சந்திரனா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது பார்த்திங்கனாக்கா பாபகிரகங்கள்லாம் எங்கே உட்காந்துருக்காங்க, சுபகிரகங்கள்லாம் எங்கே உட்காந்துருக்காங்களா. ஓகேங்களா? ஸ்தான பலம், திக்பலம், திக்பலம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போனோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் நல்லா அனலைஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பலன் சரியாகவே வரும். இதுக்கு உண்டானது பேசிக்கான நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா கரெக்டாக எப்பயுமே நினப்பில் வச்சுருக்கணும். ஓகேங்களா? எல்லாத்தையும் நினப்பில் வச்சுருக்கணும். நினப்பில் வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அனலைஸ் பண்ணோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பலன் சரியாக வந்துடும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், லக்னத்தை பார்க்கணும். இந்த லக்னத்தை பார்த்திங்கன்னா கடக லக்னம் அப்படின்றப்ப உங்களுக்கு 7 டிகிரியில் லக்ன புள்ளி இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்க பார்த்திங்கனாக்கா லக்னத்தை யாராவது சுபகிரகங்கள் பாபகிரகங்கள் யாராவது தொடர்பு கொள்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு சுபகிரகம் எடுத்துக்கிறாங்க. குரு ஆட்சியாக இருந்து லக்னத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? குரு ஆட்சியாக இருந்து லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த ஜாதகர் நல்லவர். ஓகேங்களா? இந்த ஜாதகர் நல்லவர். இந்த ஜாதகர் நம்பலாம். இந்த ஜாதகர் மற்றவங்களுக்கு நல்லது தான் பண்ணும் இது நினைப்பார் ஒழிய கெடுதல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஜாதகர் நினைக்க மாட்டார். ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த ஜாதகர் பொதுவாக இயற்கை சுபர் எல்லா லக்னத்துக்கும் நல்லது தான் பண்ணுவார். அதுவும் குறிப்பாக இந்த லக்னம் அப்படின்றப்ப இந்த டீம்லேயே வந்துடுறாரு, குருவோட டீம்லேயே வந்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று சூப்பராக நல்லது பண்ணுவார். ஓகேங்களா? ஆப்போசிட் டீமாக இருந்தாக்கா கெடுதல். ஆக்சுவலாக இயற்கை சுபர் பொதுவாக கெடுதல் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் ஆப்போசிட் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கம்மியாக பண்ணுவாங்க. சேம் டீமில் இருக்கிற லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லவர், இவரை நம்பலாம், இவர் மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார், இவரை நல்லது தான் பண்ணுவார், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுபத்துவம். அடுத்து லக்னாதிபதி யார், இந்த வீட்டு அதிபதி யார், சந்திரன் இப்போ எங்கே உட்காந்துருக்காருங்க, கரெக்டாக 9ஆம் வீட்டில் சூரியன் கூட சேர்ந்து உட்காந்து அமாவாசை அமைப்பில் உட்காந்துருக்குறாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அமாவாசை அமைப்பு அப்படின்னாவே உங்களுக்கு எத்தனை டிகிரியில் இருக்கிறாங்க, உங்களுக்கு சூரியன் 11 டிகிரியில் இருக்கிறாங்க, சந்திரன் 4 டிகிரியில் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 7 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இன்னும் அமாவாசை ஆகலை. அப்போ சந்திரன் இருள் சந்திரனாக தான் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அமாவாசை முடியல, அமாவாசை நெருங்கிக்கிட்டு இருக்கிறாரு சந்திரன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது லக்னாதிபதி பார்த்தாச்சு. அடுத்தது ஒவ்வொரு வீட்டில் எந்தெந்த கிரகம் உட்காந்துருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கேது 2ஆம் வீட்டில் 5 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? யார் வீட்டில் உட்காந்துருக்கா, சிம்ம வீட்டில் சூரியனோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அமாவாசை அமைப்பில் உட்காந்துருக்கிறாரு. 9ஆம் வீட்டில் குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் கேது. ஓகேங்களா? அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ 2ஆம் வீடு என்னன்றதை நம்ம பார்ப்போம். அடுத்தது 3ஆம் வீட்டில் யார் உட்காந்துருக்கா, யாரோட வீட்டில், கன்னி வீட்டில் புதனோட வீட்டில் சனி வக்ரமாகி உட்காந்துருக்கிறாரு. எப்படி இது வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஏற்கனவே நான் வக்ரம்னா என்னன்றது ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஓகேங்களா? சூரியன் இங்கே இருக்கிறாரு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டிலேருந்து வக்ரம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4, 5 இங்கேருந்து வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. 6, 7 அப்போ சனி பார்க்குறோம். அடுத்து 8ஆம் வீடு பார்த்தீங்கன்னா டிகிரி வைஸ் பார்க்குறப்ப 8ஆம் வீட்டில் வக்ரம் வராது. ஓகேங்களா? அப்போ சனி மட்டும்தான் இங்கே வக்ரம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி 18 டிகிரியில் கன்னி வீட்டில் புதன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அடுத்த 7ஆம் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்துருக்காரு துலாத்தோட வீட்டில். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப சுக்கிரன் என்ன நிலைமையில் இருக்கிறன்றதை பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 5, 6, 7 இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் ராகு அவர் பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது
சுக்கிரன் வந்து எத்தனை டிகிரியில் உட்காந்துருக்காரு? 17 டிகிரியில் உட்காந்துருக்காரு. ராகு வந்து 5 டிகிரியில் உட்காந்துருக்காரு. சூரியன் வந்து 11 டிகிரியில் 9ஆம் வீட்டில், சூரியன் வந்து மீன வீட்டில், குருவோட வீட்டில் சூரியன் வந்து 11 டிகிரியில் உட்காந்துருக்காரு. சந்திரன் வந்து உங்களுக்கு 4 டிகிரியில் உட்காந்துருக்காரு. புதன் வந்து நீச்சம் ஆயிருக்கிறாரு. நீச்சம் ஆயிருந்தாலும் நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா புதன் அங்கேயே இருக்கிறாரு. குருவும் பார்த்தீங்கன்னா நவாம்சத்தில் அங்கேயே இருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து 28 டிகிரியில் இருக்கிறாரு. புதன் வந்து 27 டிகிரியில் இருக்கிறாரு. ஆக மொத்தம் புதனும் குருவும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப சந்திரனும் சூரியனும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 7 டிகிரி வித்தியாசத்தில் இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் க்ளோஸ் கான்டாக்டில் ரொம்ப இருக்கிறாங்க. யாரும் புதனும் குருவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிறாங்க. சூரியன் சந்திரனும் அவங்க 2 பேரும் க்ளோஸில் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 27 டிகிரி அப்படின்றப்ப இந்த குருவும் இந்த புதனும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி கணக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வர்க்கோத்தமமாகி 27 டிகிரின்றனால இந்த இடத்துல பாவக முனை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப புதனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 27 டிகிரி, குருவுக்கு பார்த்தீங்கன்னா பாவக முனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 28 டிகிரி. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி கணக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஜாதகருக்கு நடப்பு தசாபுக்தி, இந்த ஜாதகருக்கு நடப்பு தசாபுக்தி என்னது? சந்திர தசா புதன் புக்தி நடக்குது. ஓகேங்களா? சந்திர தசா புதன் புக்தி நடக்குது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா முதலாம் வீடு லக்னம். அப்போ அந்த லக்னாதிபதி போய் எங்கே உட்காந்துருக்காரு? உங்களுக்கு இப்போ 9ஆம் வீட்டை வந்து அமாவாசை இதில் உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருள் சந்திரன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்னத்தை வந்து யார் பார்க்குறா? குரு பார்க்குறாரு. அடுத்தது 2ஆம் வீட்டில் குரு பார்க்கறனால என்னன்றது உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து 2ஆம் வீடு. ஓகேங்களா? 2ஆம் வீடு அப்படின்றப்ப உங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? 2ஆம் வீடுன்றது கேது உட்காந்துருக்கிறாரு. கேதுவோட பொதுவான கேரக்டர் அப்படின்னு சொல்லணும்னாக்கா கேது வந்து எப்பயுமே வந்து ஒரு ஞானக்காரகன். அந்த ஞானக்காரகன் வந்து என்ன பண்ணுவார்? பணத்தை தூக்கி கொடுக்க மாட்டார். ஓகேங்களா? ஏன்னா 2ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னது? தனம், குடும்பம், வாக்கு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடம் தனம், குடும்பம், வாக்குன்றப்ப தனத்தை வந்து தனம் சம்மந்தப்பட்ட அதாவது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து சிக்கல்கள் வரும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம், ஃபேமிலிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்கள், நிறைய பிரச்சனைகள், ஒரு நிம்மதி இல்லாத அமைப்பு. ஓகேங்களா? அது இல்லாமல் தனம், குடும்பம், வாக்கு, பேச்சும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராப்பராக இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இது எல்லாத்துலேயும் தனம், குடும்பம், வாக்கு இது 3த்துலேயும் பிரச்சனையை கொடுத்து, அதாவது பொருளாதாரம், குடும்ப விஷயத்தில் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாமல் ஒரு பிரச்சனையை கொடுத்து, இந்த பிரச்சனை மூலயமா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து, ஒரு அனுபவத்தை கொடுத்து, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கேது என்ன பண்ணுவார்? அந்த அனுபவத்தை தான் கொடுப்பாரு. என்ன கேட்குறீங்க? அதாவது எந்த மாதிரி அனுபவம்? எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுக்கு நல்லா அடி வாங்கி நீ கீழே விழுந்து நீயே ஏந்திரி அப்படின்றப்பாரு. கையெல்லாம் கொடுத்து தூக்க மாட்டார். நீயே ஏந்திரின்னு சொல்லி அந்த ஞானத்தை கொடுப்பாரு, அந்த அறிவை கொடுப்பாரு. ஓகேங்களா? அந்த ஞானத்தை கொடுத்து நீ ஏந்திரிக்கிறதுக்கு உனக்கு என்னென்னலாம் நான் வந்து கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்குறேன், ஆனால் நீயே தான் ஏந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கேது வந்து 2ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பண விஷயத்தில் சிக்கல்கள், அடுத்தது பொருளாதார ரீதியாக பிரச்சனை, அடுத்தது குடும்ப விஷயத்தில் பிரச்சனை, அதே மாதிரி பேச்சு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ப்ராப்பராக இருக்காது. அப்போ அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த இடத்துல வந்து தெளிய வைப்பார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பிரச்சனை. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா இந்த இடத்துல இந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டுக்கு 8ல் வந்து மறையிறாரு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8ல் மறையிறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன? அதை ஒழிச்சு அப்போ அந்த பாவக விதிப்படி உங்களுக்கு என்ன அப்படின்றத உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னதான். பாவக விதி அப்படின்னா உங்களுக்கு என்னது? தன் வீட்டிற்கு 6 8 12 ஒரு கிரகம் மறைந்தால் அந்த வீட்டு பலனை செய்யாது. எந்த வீட்டு பலனை செய்யாது? இந்த வீட்டு பலனை செய்யாது, சிம்ம வீட்டு பலனை செய்யாது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் கேது இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடம் வந்து சிக்கல்கள் வரும். ஓகேங்களா? அந்த வீட்டு பலனை பெருசாக பண்ணாது. அப்படி இருக்கிறப்ப கேது அந்த வீட்டில் இருக்கிறாரு அப்படின்றப்ப ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, 2 கட்டான இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா கேது ஞானத்தை கொடுப்பாரு. ஞானத்தை மட்டும் கொடுப்பாரு. அந்த ஞானத்தின் மூலியமா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வரணும். அந்த மேலே வந்தாலும் சில சிக்கல்களை பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் வந்து தனம், குடும்பம், வாக்குக்கு உண்டான இடம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னது? 3ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னதுங்க? உங்களுக்கு தைரிய வீரிய சகோதர ஸ்தானம். அப்போ தைரிய வீரிய சகோதர ஸ்தானம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து வக்ரமாக இருக்கிறாரு. அப்போ வந்து அந்த இடத்துல சனி எத்தனைக்கு உடையவர்? சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7க்கு உடையவர், 8க்கு உடையவர். ஓகேங்களா? 7க்கு உடையவர், 8க்கு உடையவர். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 8ஆம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாவக விதிப்படி அவர் மறையிறாரு. எப்படி மறையிறாரு? இங்கே பாருங்கள். 1 அதாவது கும்ப வீட்டுக்கு பார்த்தோம்னாக்கா 1 2 3 4 5 6 7 8
அப்போ 8ல் வந்து மறைகிறாரு. பாவத் பாவக விதி அப்படின்னா உங்களுக்கு என்னது? பாவத் பாவக விதி அப்படின்னாக்கா உங்களுக்கு தன் வீட்டிற்கு ஒரு கிரகம் 6, 8, 12 மறைந்தால் அந்த வீட்டு பலனை பண்ணாது, அந்த பாவக பலனை பண்ணாது. அதுதான் பாவத் பாவக விதி. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சனி மறைகிறாரு, சனி வக்ரமாயிருக்காரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு பலனை பண்ணாது. அப்போ இந்த வீட்டு பலனை பண்ணும். இந்த வீடு யாரோட வீடு? 7ஆம் வீடு. சரி, அடுத்தது வருவோம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த சனி எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரு அப்படி பார்த்தோம்னாக்கா 1, 2, 3 இங்கே 5ஆம் வீட்டை பார்க்குறாரு, வக்ரமாகி பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 3, 4, 5, 6, 7 இங்கே நேராக பார்க்குறாரு. அடுத்தது 8, 9, 10 இங்கே பார்க்குறாரு. அடுத்தது செவ்வாய் பார்வை பார்த்துக்கிட்டிங்கன்னா 1, 2, 3, 4 இங்கே பார்க்குறாரு, 5, 6, 7 இங்கே பார்க்குறாரு, 8 இங்கே பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ சிறப்பு பார்வை வந்து செவ்வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் பார்வை அங்கே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன். சரி, சுக்கிரனை பற்றி அப்புறம் வரும். ஓகேங்களா? சனிக்கு நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து சனி வந்து பாவத் பாவக விதிப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு பலனை பண்ணாது. ஆனால் சனி மறைகிறாரு. ஆனால் இப்போ வந்து அங்கே தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு சனியோட பொதுவாக நம்ம வந்து தனிச்சு இருக்கிறார் அப்படின்னா பொதுவாக என்ன சொல்லுவோம்? தனிச்சு சனி வந்து எப்பயுமே வந்து 3ஆம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு உபஜய ஸ்தானம். ஓகேங்களா? 3ஆம் வீடு 3, 6, 10, 11 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உபஜய ஸ்தானம். அந்த உபஜய ஸ்தானத்தில் உபஜய ஸ்தானம்னா என்னது? அது ஒரு விதமான வெற்றி ஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா சனிக்கு வந்து மற்ற வீட்டில் இருக்கிறத விட இந்த 3ஆம் வீடு ஒரு விதத்தில் சேஃபு. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு வீடு. யார்? புதன். அவரோட ஃப்ரெண்டு வீடு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அவர் வக்ரமாயிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப சனி வந்து அந்த வீட்டில் பொதுவாக சொல்ல போனாக்கா அவர் சேஃபான இடம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு எப்பவுமே சனி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த கெடுத்து தான் பலன் செய்வார். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப அந்த தைரிய வீரியம்லாம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கம்மியாகிடும். இப்போது ஒரு விதமான தைரியமெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி வந்து எப்பயுமே பொதுவாக ஒருத்தரை சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற சனி வந்து பண்ணுவார். அப்போ இந்த ஜாதகர் பார்த்திங்கனாக்கா பொதுவாக ஒருத்தரை சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறார். அப்போ தைரிய வீரிய ஸ்தானம் வந்து சனிக்கு வந்து ஓரளவுக்கு சேஃபான இடம். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்திங்கன்னா ஒரு 60% நம்மளுக்கு வந்து நல்லது பண்ணுவார், 40% வந்து கெடுதல் பண்ணுவார். எப்பவுமே சனி வந்து இருக்கிற இடத்த கெடுத்து தான் பலன் செய்யும், பார்க்குற இடத்தையும் கெடுக்கும். ஓகேங்களா? ஆனாலும் இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாயிட்டாரு. அப்போ பார்த்திங்கன்னா இயல்புக்கு மாறான தன்மையில் இருக்கிறாரு, அதாவது இயல்புக்கு மாறிய தன்மையில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதனால் வந்து எப்பயுமே 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது சேஃபு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப அடுத்தது 4ஆம் வீடு. 4ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னங்க? 4ஆம் வீட்டு ஆதிபத்தியம் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது படிப்பு, வீடு, வாகனம், வண்டி. அடுத்தது சுகஸ்தானம். ஓகேங்களா? மொத்தத்தில் சுகஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டில் இருக்கிறது ஒரு விதமான தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த செவ்வாய் வந்து இந்த வீடு எத்தனாம் வீடு? 10ஆம் வீடு. பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7, 8, 9, 10 இந்த வீடு வந்து செவ்வாய் இங்கே இருந்தால் திக்பலமாக இருப்பார். அப்போ இந்த இடத்துல செவ்வாய் இருந்தாக்கா இந்த இடத்துல பலத்தை இழக்கிறாரு செவ்வாய். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 4ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் இருந்தாவே நிஷ்பலம். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் இருந்தாக்கா திக்பலம், இந்த இடத்துல ஆப்போசிட்டில் அப்படியே இருந்தாக்கா நிஷ்பலம். அப்போ பார்த்தீங்கன்னா அது சுகஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செவ்வாய் வலு இழக்கிறாரு. செவ்வாய் வலு இழக்கிறாரு அப்படின்னாவே அந்த வீடு ஒரு விதமான பலத்தை இழக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடு யாரோட வீடு? சுகஸ்தானம். அந்த வீட்டு ஆதிபத்தியம் சுகஸ்தானம். அப்போ சுகஸ்தானம்ன்றது தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தாய் சம்பந்தப்பட்ட உறவுகள், தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாய்க்கும் மகனுக்கும் இல்லை தாய்க்கும் இந்த ஜாதகருக்கும் இல்லை தாய்க்கும் இந்த சகோதரி யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆண் பெண் இந்த ஜாதகர் அந்த எந்த ஒரு இதாக இருந்தாலும் இந்த ஜாதகர் ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னாக்கா ஆண். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா மகன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தாய்க்கும் மகனுக்கும் உண்டான இது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அந்த அளவுக்கு இணக்கமாக இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து தாய் சம்மந்தப்பட்ட உறவுகளில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு இணக்கமாக இருக்காது. உங்கள் சிக்கல்கள், பிரச்சனை, முரண்பாடு இதெல்லாம் இங்கே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு, வாகனம் இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு பிஸ்னஸ், தொழில்கள் எது பண்ணாலுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒரு பெரிய சுகத்தை வந்து அனுபவிக்க முடியாது. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா டோட்டலாக சுகஸ்தானம் வந்து செவ்வாய் அங்கே இருக்கிறனால கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் நிஷ்பலம், செவ்வாய் தோஷம் அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். மொத்தத்தில் செவ்வாய் எங்கெங்கே இருந்தாலும் தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா 2, 4, 7, 8, 12 இதெல்லாம் இருந்தால் தோஷம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப முக்கியமாக வந்து இந்த இடத்துல தோஷம் அப்படின்னு சொல்லி வந்தோம்னாக்கா இங்கே 2ஆம் வீட்டில் கேது இருக்குது.
ஓகேங்களா. அப்போ இது 2ஆம் வீட்டில் கேது இருந்தாக்க ஆட்டோமேட்டிக்காக ராகு வந்து 8ஆம் வீட்டில் வந்துடுவார். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கேது செவ்வாய் இவங்க 2 பேரும் ஒரு விதமான தோஷத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்தது செவ்வாய் வந்து என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு, அவரோட பார்வை எங்கே இருக்குது, 1 2 3 4 இங்கே சனியோட வீடை மகர வீட்டை பார்க்குறாரு, சரராசியை பார்க்குறாரு. ஓகேங்களா. அடுத்தது 7ஆம் வீடு அவர் வீடை பார்க்குறாரு, அதுவும் பார்த்தீங்கன்னா சரராசி. ஓகேங்களா. அடுத்தது வந்து 8ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா சிரராசி சுக்கிரனோட வீட்டை ரிஷப வீட்டை பார்க்குறாரு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கிரன் இந்த வீட்டு அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு, இங்கே சுக்கிரன் வந்து 8ஆம் வீட்டில் வந்து ராகுவோட சேர்ந்து கெட்டு போயிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சுக்கிரனுக்கு உண்டான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிபடும். அது அடுத்தது வருவோம். ஓகேங்களா. அடுத்தது 5ஆம் வீடு. ஓகேங்களா. அதாவது ஒவ்வொரு ஆதிபத்தியத்தையும் பார்த்தீங்கன்னா நிறைய உட்காந்துட்டு சொல்லிட்டு இருந்தோம்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. நம்ம வந்து சும்மா ஜென்ரலாக லைட்டாக டச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு எல்லா வீட்டு ஆதிபத்தியத்தையும் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அதுதான். ஓகேங்களா. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4ஆம் இடம் யாரோட வீடு, இவரோட வீடு. யார், சுக்கிரனோட வீடு. அப்போ சுக்கிரன் என்ன இருக்காரு, இங்கே இருக்கிறாரு. சுக்கிரனோட வீடு வந்து பேஸ் வந்து இவர் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி வந்து சூப்பராக இருந்திருந்தார் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த செவ்வாய் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ரொம்ப அதிக சுபத்துவமாக இருப்பார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சுபத்துவம் கம்மி. ஏன், அது சுக்கிரனோட வீடு அப்படின்றனால. சரி, இன்னொரு அந்த பக்கம் போகிறப்ப உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக புரியும். ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடு 5ஆம் வீடு. 5ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னது, குழந்தைகள், அதிர்ஷ்டம், பூர்வ புண்ணியம், பூர்வீகம், காதல் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதேமாதிரி அந்த கோயில் சம்மந்தப்பட்டது, தெய்வ வழிபாடு. ஓகேங்களா. குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5ஆம் வீட்டை குறிக்குது. அந்த 5ஆம் வீட்டு அதிபதி போய் செவ்வாய் வந்து இந்த ஒரு விதமான தோஷம் சம்மந்தப்பட்டதில் உட்காந்துருக்காரு. இருந்தாலும் 25 டிகிரியில் இருக்கிறாரு. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கும் சேர்ந்த மாதிரி தான் கணக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது 6ஆம் வீட்டு அதிபதி. 6ஆம் வீட்டு ஆதிபதி என்னங்க, கடன் நோய் எதிரி. ஓகேங்களா. கடன் நோய் எதிரி. அதே மாதிரி வேலை சம்மந்தப்பட்டது ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஓகேங்களா. அதை நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தாய் மாமனை பற்றி சொல்லலாம். இந்த 6ஆம் வீடுன்றது ஒரு விதமான, அப்போ என்னென்ன சொல்லலாம், கடன் நோய் எதிரி, வேலை சம்மந்தப்பட்டது, தாய்மாமன் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் சொல்லலாம். அப்போ தாய்மாமனுக்கு யார் காரங்கன்னு உங்களுக்கு புதன் வந்து என்ன ஆகிட்டார், நீச்சம் ஆகிட்டார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு தாய்மாமன் சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வீடு கடன் நோய் எதிரி. அப்போ இந்த வீட்டோட அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்கிறாரு, அவர் போய் அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு, 28 டிகிரியில் இருக்கிறாரு, ஆட்சியாக இருக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடன் நோய் எதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து கடன் இருக்கும். ஏன்னா இது சுபத்துவம். எப்பவுமே வந்து சுபகிரகங்கள் வந்து 6ஆம் வீட்டோட சம்மந்தப்படுத்திட்டு 7ஆம் வீட்டோட சம்மந்தப்பட்டனா அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை வந்து தூக்கலை செய்யும் அப்படின்ற மாதிரி நம்ம எப்படி சொல்லுவோம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடு வந்து உங்களுக்கு 6ஆம் வீடு அப்படின்றப்ப கடன் நோய் எதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு அப்படின்னாவே உங்களுக்கு அவர் பெரிய மனுஷ தன்மையில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நம்மளுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு யாராவது கேட்டாங்கன்னா தூக்கி கொடுத்துறது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அதன் மூலியமாக ஒரு சில கடன்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இது குருவோட வீடு. அந்த குரு என்ன ஆகிட்டாரு, ஆட்சி ஆகிட்டாரு. ஓகேங்களா. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா. இந்த வீட்டை யார் பார்க்குறா பாருங்கள், இந்த வீட்டை சனி பார்க்குறாரு, 5ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு. அப்போ சனியோட பார்வை என்ன பார்வை, கெடு பார்வையா என்னன்னு பார்த்தோம்னாக்கா இங்கே குரு வந்து பார்க்குறாரு. அப்போ வந்து சனி வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு. ஓகேங்களா. அதே மாதிரி குரு நீச்சமாக இருந்தாலும் அவரும் பார்த்தீங்கன்னா 27 டிகிரியில் இருந்து இங்கே பார்க்குறாரு. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு அங்கே வந்து இது புதன் வந்து அங்கே நீச்சம் ஆயிருந்தாலும் அங்கே 27 டிகிரியில் இருக்கிறதுனால அது நீச்சத்தை விட்டு விலகி போயாச்சு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நீச்ச பங்கம் ஆயாச்சு. 2வது குரு ஆட்சியாக இருக்கிறதுனால நீச்ச பங்கம் ஆயிடுச்சு. நீச்ச பங்கம் குருவே அங்கே இல்லைனாலும் அங்கே புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீச்சத்தை விட்டு வெளியே போயாச்சு. ஏன்னா 27 டிகிரி. அப்போ குரு வேறு அங்கே இருக்கிறாரு அப்படின்றப்ப நீச்ச பங்கம் ஆயிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தாய்மாமனால் இங்கே ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. இங்கே 6ஆம் வீடுன்றனால தாய்மாமன் சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்டது. வேலை பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல குருவோட வீடு அப்படின்றப்ப வேலையெல்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா எதுலையுமே பெரிய அளவு வந்து நம்ம தொழில் முறையாக வந்து செய்ய முடியாது. அதாவது தொழில் முறையானா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பணத்தை வந்து சேமித்து வைக்க முடியாது. என்ன காரணம், பொருளாதார ரீதியாக பிரச்சனை வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். 2வது தனம் குடும்பம் பார்க்குன்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கேது உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா. அந்த வீட்டு அதிபதி பாவக விதிப்படி பார்த்தீங்கன்னாக்கா மறைகிறாரு. ஓகேங்களா. அப்போ அந்த பாவக பலனை செய்யாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா அதான் முழுசாக செய்யாதுன்னு கிடையாது. பாவக விதியை நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. பாவக விதிப்படி பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு தன் வீட்டிற்கு 6, 8, 12 ஒரு கிரகம் மறைந்தால் அந்த பாவக பலனை செய்யாது அப்படின்னாக்கா 100க்கு 100% செய்யாது அப்படின்ற மாதிரி நீங்கள் கணக்கில் வச்சுக்க கூடாது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 75% பண்ணாது 25% பண்ணும். ஓகேங்களா? இல்லை 70, 30. ஓகேங்களா? 70% பண்ணாது 30% பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஏன்னா அப்படி வச்சு பலன் எடுத்தால் தான் கரெக்டாக வருது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஓரளவுக்கு நான் பார்த்துருக்குறேன். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்துங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் வந்து உங்களுக்கு பிரச்சனை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னது? கடன் நோய் எதிரி சம்மந்தப்பட்டது, அதை தாய்மாமன் சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு அப்போ எந்த எந்த கண்டிஷனில் இருப்பார்? இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கே இல்லைனாலும் மற்றவங்களுக்கு தானம் தர்மம்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி 7ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னதுங்க? கலத்திர ஸ்தானம், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பங்குதாரர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அதே சமூக தொடர்பு இதெல்லாம் அங்கே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வீடு யாரோட வீடு? சனியோட வீடு, சரராசி. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சனி இப்போ எங்கே உட்காந்துருக்காரு? 3ஆம் வீட்டில் வக்ரமாக இருக்காரு. ஒரு உபஜய ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல சனியோட வீடு வக்ரமாக இருக்கிறனால ஒன்றும் பெரிய விதத்தில் பிரச்சனை இல்லை. ஆனாலும் வக்ரமாக இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கும். ஓகேங்களா? அதான் சிக்கல்னால் இயல்புக்கு மாறாத தன்மை தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துக்கு வரப்போ அந்த அந்த ஏன் பிரச்சனைன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொன்றா சொல்லிட்டு போனால் தான் அது வந்து சரியாக இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப சனி வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு. இந்த வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு. ஓரளவுக்கு சனிக்கு வந்து சேஃபான இடம் அது. ஓகேங்களா? ஏற்கனவே சொன்னதான் ஓரளவுக்கு சேஃபான இடம். அப்படி இருக்கிறப்ப 7ஆம் வீடு அதிபதி சனி போய் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப சேஃபான இடத்துல உட்காந்துருந்தாலும் ஒரு சில மன சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இந்த ஜாதகருக்குமே இருக்குது, இந்த ஜாதகரோட மனைவிக்குமே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகரோட மனைவிக்கு இதே கட்டம் தான். இந்த ஜாதகரோட மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா இதே கட்டம் தான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா புதன் நீச்சமாக இருந்தாலும் இருள் சந்திரன் கூட பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மூளை சம்மந்தப்பட்டது. பார்த்தீங்கன்னா மூளை சம்மந்தப்பட்டது புதன் வந்து அங்கே நீச்ச பங்கம் ஆயிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில மன அழுத்தம். ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகன். அப்போ மனோகாரகன்றப்ப அங்கே இருள் சந்திரன் ஆகிட்டார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னதான் குரு அங்கே இருந்தாலும் அங்கே வந்து டிகிரி வைஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்லாம் கிடையாது. யார் யாருக்கு க்ளோஸ் கான்டாக்ட் கிடையாது? சந்திரனும் குருவும் க்ளோஸ் கான்டாக்ட் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குருவும் சூரியனும் வந்து க்ளோஸ் கான்டாக்ட் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சந்திரனும் சூரியனும் வந்து சுப வீட்டில் குருவோட வீட்டில் இருக்கிறாருன்றது தான் ஒழிய குருவால் வந்து சுபத்துவப்படுத்த முடியல. ஓகேங்களா? ஏன் என்ன காரணம்? டிகிரி வைஸ் வந்து இது விலகி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்திரன் வந்து மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான மன அழுத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து இந்த ஜாதகரோட மனைவி, ஏன்னா இதே கட்டம் தான். அப்போ அந்த மனைவினால இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான, ஏன்னா இந்த ஜாதகருக்கு இதே கட்டம் தானே, அவரோட ஜாதகம் தான் இல்லைங்களா? அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு மனசு அந்த அவரோட மனைவி அவரோட வாழ்க்கை துணை மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வித மன அழுத்தம், மன சங்கடங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியே நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 7ஆம் வீடு நான் சொல்கிறேன். 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னங்க? உங்களுக்கு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து மரணம் திடீர் லாபம் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து உட்காந்துட்டாரு. சுக்கிரன் 8ஆம் வீட்டில் உட்காந்து என்ன அர்த்தங்க? உங்களுக்கு ராகு உட்காந்துருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு இப்போ நான் சொன்ன ஆதிபத்தியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கும். ஓகேங்களா? இது அந்த வீட்டோட ஆதிபத்தியம் இதுதான். அப்போ அந்த ஆதிபத்தியம் இங்கே வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து அங்கே இருந்தாருனாக்கா அப்போ அந்த வீடு சுபத்துவம் ஆகிப்போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளி மாநிலம், டெய்லி வந்து ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே எதுவுமே இருக்காது. என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா இங்கே ராகு சம்மந்தப்பட்டது உள்ளே வந்துட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கிட்டத்தட்ட 12 டிகிரி வித்தியாசத்தில் இருக்காங்க. 12 டிகிரி வித்தியாசன்றப்ப உங்களுக்கு லைட்டாக வந்து சுக்கிரன் வந்து டச் ஆகிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் வந்து சுக்கிரன் வந்து ராகு கிட்ட பாதிப்பு அடையலை. ஆக மொத்தம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடம் சுபத்துவம் அப்படின்றனால உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து 50-50. ஓகேங்களா? பாதி நல்லது பண்ணும், பாதி இது கெடுதலை பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 8ஆம் வீட்டில் சுக்கிரன் வந்து டிகிரி வைஸ் வந்து 12 டிகிரி இது விலகி இருக்கிறனால இந்த 8ஆம் வீடுன்றதுல ஆயுள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். என்னதான் ராகு கூட இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சுபத்துவம் ஆகிப்போச்சு. அதுவும் இல்லாமல் டிகிரி வைஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு 12 டிகிரி இது விலகி இருக்கிறனால இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே அப்படின்ற மாதிரி ஆயுளை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.
மற்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னாக்கா 50-50 இல்லைன்னா 60-40 இப்படி தான் பண்ணோம். ஏன்னா ராகு உள்ளே வந்துட்டதுனால அப்போ வந்து சுக்கிரன் வந்து லைட்டாக இது டச் ஆனாலும் இங்கே சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தசா பக்திகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய லெவலில் நல்லது பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு 1 டிகிரியாக இருந்தாலும் அது அதாவது 22 டிகிரிக்குள்ளே இருந்தாக்கா உள்ளே வந்துட்டாரு. 13 டிகிரிக்குள்ளே இருந்தாக்கா இணைவு, 8 டிகிரிக்குள்ளே வந்துட்டாக்கா உங்களுக்கு பிணைவு அப்படின்ற மாதிரி நம்ம அர்த்தம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா 13 டிகிரிக்குள்ளே வந்துட்டாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா 12 டிகிரி அப்போ தான் லைட்டாக உள்ளே வராரு. அதான் உள்ளே வந்தாச்சு, இணையறதுக்கு இணைஞ்சாச்சு. ஓகேங்களா, ஒரு டிகிரியில் வந்து இணைஞ்சாச்சு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ராகு கிட்ட லைட்டாக டச் ஆகிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு விதமான கலப்பு பலனாக தான் செய்யும் இங்கே. ஆனால் ஆயுள் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ 8ஆம் வீட்டோட விஷயம் இந்த மாதிரி மொத்தம் 8ஆம் வீட்டில் ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இப்போ நான் சொன்ன பாருங்க, கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணத்துக்கு நிகரான கண்டம், மேலேருந்து திடீர்னு உழுவுறது, ஆக்சிடென்ட்டு, திடீர் விபத்து, இந்த மாதிரி இது திடீர் வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வாழ்க்கை, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அங்கே இருக்குது. ஏன்னா 8ஆம் இடம் சுபத்துவம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை பொறுத்தவரைக்கும் 8ஆம் இடம் சுபத்துவம் அப்படின்னாக்கா இந்த ஜாதகர் பிறந்த ஊரில் இருக்க மாட்டார். ஓகேங்களா, இந்த ஜாதகர் பிறந்த ஊரில் இருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்தது 9ஆம் வீடு. இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. ஓகேங்களா, 9ஆம் வீடு. அப்போ 9ஆம் வீடு அப்படின்னாக்கா உங்களுக்கு 9ஆம் வீடு யார்? குருவோட வீடு. அப்போ குருவோட வீடு அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன நடக்கும்? குருவோட வீடு அப்படின்றப்ப இங்கே என்ன நடக்கும்? டிகிரி வைஸ் பாருங்கள். டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேரும் ஒன்றாயிடுறாங்க. இவங்க 2 பேரும் 1 டிகிரியில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட க்ளோஸில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகும்? இவங்க 2 பேரும் குரு வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விதத்தில் தான் சுபத்துவம் ஒழிய, ஆனால் குரு வந்து இவங்கள சுபத்துவப்படுத்தலை. ஏன்னா டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா விலகி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப குறைந்த அளவு சுபத்துவம் தான். அப்படி இருக்கிறப்ப இந்த புதனையும் இந்த குருவையும் இங்கே போட்டுக்கணும் கணக்குக்கு. இப்போ நீங்கள் பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஓகேங்களா, என்ன காரணம்? அப்போ புதன் வந்து 27 டிகிரின்றப்ப இங்கே வந்துட்டாருன்னு வச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீச்சமும் டிகிரி வைஸ் பார்க்குற பார்த்தீங்கன்னா விலகிடுறாரு. அப்போ வந்து புதனை இங்கே வந்த மாதிரி கணக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு வந்து இங்கே வந்த மாதிரி கணக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 28 டிகிரி அப்போ இங்கே வந்த மாதிரி கணக்கு. அப்போ குரு உங்களுக்கு எங்கெங்கே பார்க்குறாரு? இங்கே லக்னத்தையும் பார்ப்போம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டிகிரி வித்தியாசத்தில் லக்னத்தையும் பார்ப்பாரு. அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்ப்பாரு. இந்த கணக்கு வச்சுக்கிட்டோம்னாங்க உங்களுக்கு இங்கேயும் பார்ப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு விதமான கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா பலன் வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா, என்ன காரணம் அப்படிங்கன்னா குரு வந்து லக்னத்தையும் இங்கேருந்து பார்க்குறப்ப லக்னத்தையும் பார்க்குறாரு, இங்கேருந்து பார்க்குறப்ப 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு வந்து இங்கே 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இங்கேருந்து பார்த்தோம்னாக்கா இங்கே சனியும் பார்க்குறாரு. அப்போ சனியை சுபத்துவம் ஆகிறாரு, செவ்வாய் சுபத்துவம் ஆடுறாரு. இங்கேருந்து பார்க்குறப்ப செவ்வாய் சுபத்துவம் ஆடுறாரு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். வேறு வழி இல்லை, இப்படி தான் புரிஞ்சே ஆகணும். ஓகேங்களா, அப்படி நீங்கள் புரிஞ்ச பலன் எடுத்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக டிகிரி வைஸ் எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா டிகிரியை வச்சு நீங்கள் வந்து பலன் எடுத்திங்கனாக்கா சூப்பராக பலன் வரும். ஓகேங்களா, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து குருவால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குறாரு. என்னதான் இருந்தாலும் செவ்வாய் வீட்டில் புதன் வந்து ஆப்போசிட்டாக இருந்தாலும் குரு கூட இருக்கிறதுனால உங்களுக்கு சுபத்துவமாக தான் இருக்கிறாரு. புதன் வந்து சேஃபு தான். ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்ப புதனுக்கு வந்து உங்களுக்கு எத்தனாம் வீட்டில் இருக்கிறாரு? 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 10ஆம் வீட்டில் இருந்தாக்கா என்ன அர்த்தம்? செவ்வாயோட வீட்டில் இருக்கிறாரு. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா புதனும் குருவும் சேர்ந்து இங்கே பார்க்குறாங்க. ஓகேங்களா, புதனும் சேர்ந்து இங்கே பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன நடக்கும்? இங்கே செவ்வாய் சுபத்துவம் ஆயிடுறாரு. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 5ஆம் வீட்டுக்கு வரப்போ குழந்தை, அதிர்ஷ்டங்கள், பூர்வ புண்ணியம் இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா? அப்போ அந்த பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இவருக்கு பெரிய லெவலில் வந்து இருக்காது. பெரிய லெவலில் இருக்காது, கம்மியாக இருக்கும். பெரிய லெவலில் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு அதிர்ஷ்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லணும். என்ன கேளுங்கன்னா உங்களுக்கு சனி பார்வை வந்து என்னதான் வந்து இயல்புக்கு மாறான தன்மையில் வக்ரமாய் இயல்புக்கு மாறான தன்மையில் இயல்புக்கு மாறிய தன்மையில் பார்த்தாலுமே இந்த இடம் சனி பார்வை தான். ஓகேங்களா, என்னதான் இருந்தாலும் கெடு பார்வை அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் சனி பார்வை தான். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் அதிக கெடுபலனாக இருக்காது, கெடு பார்வையாக இருக்காது. அப்படி இருக்கிறப்ப இந்த 5ஆம் வீடு அப்படின்றப்ப உங்களுக்கு என்னதாங்க? குழந்தைகள் ஸ்தானம், குழந்தை ஸ்தானம். அப்போ குழந்தை வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த இடத்துல இது செவ்வாயோட வீடு. 5ஆம் வீடு செவ்வாயோட வீடு. செவ்வாய் வந்து எங்கே உட்காந்துருக்காரு? 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. இருந்தாலும் சுபத்துவமாக இருக்கிறாரு. இங்கேருந்து பார்க்குறப்ப சுபத்துவமாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு
இது சுக்கிரனோட வீடு வேற. என்னதான் வந்து அவர் 8ஆம் வீட்டில் போய் அவர் மறைஞ்சு இருந்தாலும் 8ஆம் வீட்டில் 100% மறைவுங்க. சுக்கிரனுக்கு வந்து 100% மறைவு 8ஆம் வீட்டில். ஓகேங்களா? 8ஆம் வீட்டில் 3ஆம் வீட்லேயும் 8ஆம் வீட்லேயும் 100% மறையிறான்ற சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல 5ஆம் வீட்டை நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு குழந்தை அப்படின்னு சொல்கிறப்ப இந்த இடத்துல அவருக்கு குழந்தை இருக்குதா இல்லையா, இந்த ஜாதகருக்கு குழந்தை இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீடு செவ்வாய் போய் இங்கே உட்காந்துருக்கிறாரு, இங்கே போய் உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? இதே செவ்வாய் வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே குரு உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து செவ்வாய் பார்க்குறாரு. அப்போ செவ்வாய் வந்து சுபத்துவமாயிடுறாரு. அப்போ இந்த வீடும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி பார்வை என்னதான் பார்த்தாலும் ஒரு விதமான கெடு பார்வை இருக்கு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இங்கே இந்த இடத்துல மினிமம் டிகிரியை பார்க்குறப்ப சனியும் சுபத்துவம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு சனி பார்வை இல்லாதனால ஒரு இயல்புக்கு மாறான தன்மையில் வந்து குழந்தை கிடைக்கும். டைரெக்டாக குழந்தை கிடைக்காது. என்ன காரணம்னா உங்களுக்கு செவ்வாய் சனி சேர்ந்துட்டாலே இங்கே குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டில் அதுவும் இல்லாமல் இந்த சனியோட வீட்டில் சனி பார்வை இருக்குது. அப்போ சனியோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு உட்காந்துருக்கிறாரு. அப்போ ராகு சம்பந்தம் இல்லை. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாயோட வீட்டில் சனி பார்வை இங்கே இருக்குது. அப்போ அங்கே குழந்தை சம்மந்தப்பட்டது இல்லை. ஆனாலும் இயல்புக்கு மாறான தன்மையில் அவருக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போனாக்கா உங்களுக்கு ஒரு விதமான வித்தியாசமானது அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தைய வந்து வெளியே இருந்து அடாப்ஷன் அதான் சொல்கிறது ஒரு தத்து எடுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் வந்து குறைவு. ஆனால் குழந்தை இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? குரு நல்லா இருக்கிறாரு. குரு அவரோட ஃப்ரெண்டு வீட்லேயே பார்த்தீங்கன்னா டிகிரி வைஸ் பார்க்குற அவர் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறாரு. இந்த வீட்டில் பார்க்குறப்ப ஆட்சியாக இருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை உண்டு. குழந்தைக்கு உண்டான காரகன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு. அப்போ இயல்புக்கு மாறான தன்மை இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு சனி பார்வை வக்ரமாயிடுச்சு அப்படின்றப்ப இந்த இடத்துல பிரச்சனை இல்லை. அப்போ இயல்புக்கு மாறான தன்மையில் ஒரு குழந்தை அந்த இடத்துல 5ஆம் வீட்டுக்கு உண்டான குழந்தை இருக்குது. ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதான் இந்த மெயினாக வந்து அந்த அதிர்ஷ்டங்கள் அந்த பூர்வ புண்ணியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடு நம்ம டிகிரி வைஸ் பார்க்குறப்ப 10ஆம் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த 9ஆம் வீட்டு ஆதிபத்தியன்றது உங்களுக்கு அந்த 8ஆம் வீடு சொல்லியாச்சு. 9ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னங்க? 9ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னது? உங்களுக்கு அப்பா சம்மந்தப்பட்ட அதாவது பாக்கியஸ்தானம். பாக்கியாதிபதி போய் டிகிரி வைஸ் பார்க்குறப்ப 10ல் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டிகிரி வைஸ் பார்க்குறப்ப அங்கே இருக்கிறன்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ 9ஆம் வீடுன்றது என்னது? பாக்கியஸ்தானம். அப்பா சம்மந்தப்பட்ட தெய்வ வழிபாடு, அடுத்தது குலதெய்வ வழிபாடு, அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இருளாகி போச்சு. ஓகேங்களா? அப்போ இங்கே அமாவாசை சம்மந்தப்பட்டதில் இருக்கிறாங்க அந்த அமைப்பில். இவங்க 2 பேரும் இங்கே வந்துட்டு தான் கணக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இல்லாமல் நீங்கள் வந்து பலனிடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மினிமம் சுபத்துவமாக இருந்தாலும் அங்கே அமாவாசை சம்மந்தப்பட்டதில் இருக்கிறதுனால அந்த ஜாதகரோட மனைவி, ஏன்னா இந்த ஜாதகருக்கும் இதே கட்டம் தான், அவங்க மனைவிக்கும் அதே கட்டம் தான். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மனநிலை சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆக மொத்தம் இருந்தாலுமே ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டில் தான் போயிட்டுருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே குரு வீட்டில் உட்காந்துருக்குற அப்படின்றப்ப அதுக்காக செலவு பண்ணணும். அந்த மனநிலை பாதிக்கப்பட்டதுக்காக இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து குரு அந்த வீட்டில் இருக்கிறாரு, இங்கேயும் இருக்கிறாரு. அப்படின்றப்பாக்க அவங்களுக்கு அப்பப்போ குறைந்த அளவு செலவு பண்ணணும். இல்லை சில டைமில் அதிக அளவு வரும், சில டைமில் குறைந்த அளவு, இந்த மாதிரி கலப்பாக உங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு வருமானம் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? 9ஆம் வீடு நம்ம சொல்லியாச்சு. உங்கள் தெய்வ வழிபாடு இருக்கும், அடுத்தது குலதெய்வ வழிபாடு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 9ஆம் வீடு அந்த ஒரு இதில் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு ஓரளவுக்கு போயிட்டுருக்கும். ஏன்னா அது குருவோட வீடு. ஓகேங்களா? அங்கே குரு வந்து 2 டிகிரியில் அங்கே இருக்கிறாரு, ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ இங்கே மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த இடத்துல 9ஆம் வீட்டோட ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே நடந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு புதன் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டு பலன் எடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து 10ஆம் வீட்டில் இருந்தால் என்ன அர்த்தம்? ஜீவனஸ்தானம். 10ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து குரு அந்த வீட்டில் டிகிரி வைஸ் இருக்கிறதுனால அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் ஏகப்பட்ட தொழில் பண்ணியிருப்பாரு, தொழிலை வந்து மாற்றி பண்ணியிருப்பாரு. ஒரு எதுவுமே வந்து நல்ல விதமாக அமைஞ்சிருக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு எப்பவுமே 10ஆம் வீட்டில் இருந்தாக்க எவ்வளோதான் பணம் வந்தாலும் நிற்காது. ஓகேங்களா? இப்போ திடீர்னு வந்து அவர் ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னாக்கா யாராவது வந்து திடீர்னு வந்து என்கிட்ட காசு இல்லைங்க, நான் வந்து
அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அவ்வளோதான். அந்த காசு வந்து பொருளை பொருளை வாங்கிட்டு போயிடுவாங்க, வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா பொருளை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மறுபடியும் அந்த காசை வந்து வராது. ஓகேங்களா? இவரும் வந்து இந்த இந்த ஜாதகன் வந்து அந்த காசை கேட்க மாட்டார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குரு 10ஆம் வீடு. குரு 10ஆம் வீட்டில் இருந்தால் பெரிய மனுஷன் தன்மையில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து கேட்க மாட்டார். கௌரவ பிரச்சனை. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து எப்பயுமே 10ஆம் வீட்டில் வந்து இருந்தாக்க அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு இதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல விதமாக நடக்காது. 10ஆம் வீட்டில் இருக்கிற குரு. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா குருவை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் இருந்தாவே உங்களுக்கு எந்த ஒரு இதாக இருந்தாலும் அவருக்கே வந்து காசு இல்லைன்னாலும் அவர் வீட்டில் அதாவது செலவுக்கு காசு வச்சிருந்து இப்போ முக்கியமான செலவுக்கு வச்சிருப்பாரு. ஆக மொத்தம் திடீர்னு யாராவது வந்து கேட்டாங்க, கோயிலுக்கு வந்து காசு கேட்குறாங்க, இல்லை யாருக்கோ ஒரு இது ஹெல்ப் பண்ணணும் திடீர்னு வந்து கேட்குறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல மாட்டார். இல்லைனாலும் எங்கேயாவது கடன் வாங்கி கூட கொடுப்பாரு. அந்த கடன் வாங்கி தான் இங்கே சொன்னேன் நான் 6ஆம் வீட்டில். ஓகேங்களா? அப்போ அந்த 6ஆம் வீடு யார்? குருவோட வீடு. அப்போ குரு வந்து இங்கே இருக்கிறார் அப்படின்றப்ப அவங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு விதமாக அப்போ இங்கே இருக்கிறார் அப்படின்றப்ப குரு எங்கே பார்க்குறாரு? இங்கே பார்க்குறாரு, இங்கேயும் பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ இங்கேயும் பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டை அவரே பார்க்குறாரு. அவரே பார்த்து சுகத்தைப்படுத்துறாரு அப்படின்றப்ப இந்த 6ஆம் வீட்டில் கடன் இருக்கும். கடன் வந்து ரொம்ப இருக்காது. கடன் வந்து இவர்கிட்டே காசு இல்லைனாலும் கடன் வாங்கி கூட கொடுத்து இது ஹெல்ப் பண்ணுவார். அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் மன சங்கடங்கள் இந்த மாதிரி இருக்கும். என்னடா இந்த மாதிரி அதாவது வாங்கி கொடுத்துருவாரு, கடன் வாங்கி கொடுத்துருவாரு. இல்லைன்னு இவர்கிட்ட இல்லைனாலும் எடுத்து கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு இது வேணும் இல்லைங்களா? அப்போ வந்து இவர் ஃபீல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்வை இங்கேயும் இருக்குது. இந்த இதை பார்க்குறப்ப அதாவது டிகிரி வைஸ் பார்க்குறப்ப அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10ஆம் வீட்டில் எப்பயுமே குரு இருந்தாக்கா இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் வரும். ஓகேங்களா? ஆக மொத்தம் தொழில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்காது, ஒரு மாறி பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஆனாலும் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா நல்லா பிரெயினியாக இருப்பார். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா இந்த ஜாதகர் வந்து இங்கே 10ஆம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு அதாவது டிகிரி வைஸ் பார்க்குறப்ப 10ஆம் வீட்டில் குரு இருக்கிறாரு. புதன் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன ஆவாங்க, இந்த ஜாதகருக்கு ஜோதிடம் நல்லா வரும். ஓகேங்களா? இந்த ஜாதகருக்கு ஜோதிடம் நல்லா வரும். அப்படி ஜோதிடம் வருது, ஆனால் வந்தாலும் இவர் தொழில் முறையாக பண்ண மாட்டார். ஓகேங்களா? என்ன காரணம்? குரு 10ஆம் வீட்டில் இருக்கிறது. 10ஆம் வீட்டில் இருக்கிற மாதிரி கணக்கு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து ஜோதிடமும் நல்லா பார்ப்பாரு, ஜோதிடத்தில் நல்லா ஆராய்ச்சி பண்ணுவார். ஏன்னா புதன்றது ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஆராய்ச்சி பண்ணுவார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் வந்து ஜோதிடத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணுவார். அது ஜோதிடம் மட்டும் இல்லை, மற்ற எந்த விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தால் இப்போ ஒரு தொழிலே வந்து பண்ணுறாரு அப்படின்னா அந்த விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆராய்ச்சி பண்ணுவார். ஓகேங்களா? அப்போ முழுக்க அறிவு வந்து முழுக்க யூஸ் பண்ணுவார். என்ன காரணம்? அறிவுக்காரகன் வந்து புதன். அவர் வந்து குருவோட இருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் வந்து ஜோதிடம் சம்மந்தப்பட்டது அவர்கிட்ட போய் பலன் கேட்டாங்க, பலன் சொல்லுவார். ஆக மொத்தம் பலன் சொன்னாலும் அவர் வந்து காசு வாங்க மாட்டார் பெரிய அளவில். ஓகேங்களா? மொத்தத்தில் காசு வாங்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா குரு புதனே இங்கே இல்லாமல் இருந்தாலும் குரு மட்டும் அங்கே தனிச்சிருந்தாலும் தொழில் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தொழிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா குரு வந்து 10ஆம் வீட்டில் இருந்தால் இருக்கிற தொழிலை கூட காப்பாற்றிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இது வராது. என்ன காரணம்? 10ஆம் வீடு தொழிலை வந்து காலி பண்ணிடும். ஓகேங்களா? எப்படி காலி பண்ணும்? கேட்குறவங்களாம் எடுத்து கொடுத்துருவாரு, ஃப்ரீயாக கூட எடுத்து கொடுத்துருவாரு. ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாரு, காசு தான். ஆனால் வாங்கிட்டு போகிறவங்க கொடுத்தா வாங்கி வச்சுக்குவார். கொடுக்கல அப்படின்னாக்கா இவர் வந்து கேட்க மாட்டார். என்ன காரணம்? குரு. ஏன்னா பெரிய மனுஷ தன்மை இல்லைங்களா? அந்த பெரிய மனுஷர் தன்மையில் இவர் கேட்க மாட்டார், அவங்களா கொடுத்தா வாங்கிக்குவார். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா குரு இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது தொழில் விஷயத்தில். ஓகேங்களா? மொத்தத்தில் வந்து குரு அங்கே இருக்கிறது அவ்வளோ நல்லது சிறப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா ஜோதிடம் இவருக்கு நல்லா வரும், ஜோதிடத்தை வந்து ஒரு சர்வீஸாக தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது 11ஆம் வீடு. 11ஆம் வீட்டோட ஆதிபதி என்னங்க? மூத்த சகோதரன் அல்லது சகோதரி அல்லது இளைய மனைவி. அடுத்தது லாபஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து ராகு வந்து சுக்கரனை பீடிச்சிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்து அங்கே நடக்காது. அப்போ 11ஆம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாபங்கள் வந்து பெரிய அளவு இருக்காது. மூத்த சகோதரன் சகோதரி மூலியமாக ஒரு பெரிய இது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாபஸ்தானம் ப்ளஸ் இளைய மனைவி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது 12ஆம் வீடு. 12ஆம் வீட்டோட அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நீச்சம் ஆயிருந்து டிகிரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கணக்கு வச்சுக்கிட்டாலும் இந்த ஜாதகர் வந்து 12ஆம் வீடு பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டில் பொதுவாக வந்து 12ஆம் வீட்டு ஆதிபதி என்னதுங்க? மோட்சஸ்தானம்
விரயஸ்தானம், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அயன சயன போகஸ்தானம். ஓகேங்களா, அயன சயன போகஸ்தானம், விரயங்கள், அடுத்தது மோட்சஸ்தானம், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த புதன், இந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா புதன், அவர் எங்கே உட்காந்துருக்காரு, இங்கே உட்காந்துருக்காரு. ஆனால் டிகிரி வைஸ் பார்க்குறப்ப இங்கே உட்காந்துருக்காரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இவரோட அறிவு சம்மந்தப்பட்டதில் விரயங்கள் ஆகும் நிறையா. ஓகேங்களா, அப்போ இவருக்கு அறிவு சம்மந்தப்பட்டதில் விரயங்கள் ஆகும். அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு பெரிய இன்கம் கிடையாது. ஓகேங்களா, அப்படின்ற அப்போ பார்த்தீங்கன்னா இவரோட அறிவு வந்து நிறைய விரயங்கள் பண்ணுவார். ஆனால் அதன் மூலியமாக ஒரு பெரிய இது கிடையாது. ஏன்னா விரயஸ்தானத்தோட அதிபதி உங்களுக்கு இங்கே. அதேமாதிரி 3ஆம் வீட்டோட அதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான். அப்படி இருக்க பாருங்க, 3-10க்கு உடையவர். இன்னொரு விஷயம் என்ன, சனி பார்வை எங்கே இருக்குது, அதெல்லாம் சொல்லணும். ஓகேங்களா, சனி பார்வை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புதனுக்கு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் வந்து அவர் இது வக்ரம் ஆயிருந்தாலும், குரு பார்வை ஒரு மினிமம் சுபத்துவமாக இருந்தாலும், சனி பார்வை இங்கே இருக்குதுன்றப்ப அந்த இடத்த பார்த்தீங்கன்னா தொழில் செய்யறதுக்கு விட மாட்டார். ஓகேங்களா, தொழில் ஸ்தானத்துக்கு தொழில் செய்யறதுக்கு விட மாட்டார். ஏன்னா 12ஆம் இடம் 10ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி வந்து அங்கே பார்க்குறாரு, 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அது எத்தனாம் இடம், 12ஆம் இடம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு நிம்மதியான தூக்கமும் கிடையாது. மெயினாக தூக்கம் அப்படின்றது இவருக்கு பொதுவாக சொல்லவே முடியாது. ஒரு நல்ல டீப் ஸ்லீப்பு, ஒரு நிம்மதியான தூக்கம், மொத்தத்தில் இந்த ஜாதகரை நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. ஒரு டிப்ரெஸான வாழ்க்கை தான், ஒரு மன அழுத்தம் உள்ள வாழ்க்கை தான், ஒருத்தர் சார்ந்தே தான் இவர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். என்ன காரணம், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி வந்து 3ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து ஒரு விதமாக ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே தான் இருந்தாகணும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து 12 இடத்து ஆதிபத்தியத்தை நம்ம வந்து ஓரளவுக்கு டச் பண்ணி சொல்லியிருந்தாலும் மொத்தத்தில் இன்னும் நிறைய சொல்லலாம். ஆனால் போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகருக்கு வந்து இவ்வளோ சொல்லியாச்சு. ஆனால் இதுக்கு மேலே சொன்னாங்க இன்னும் வந்து வேதனைப்படுவார். ஓகேங்களா, ஏன்னா இவர் நினச்சதெல்லாம் எதுவுமே சாதிக்க முடியாது. பாருங்கள், அறிவால் நினச்சதெல்லாம் எதுவுமே சாதிக்க முடியாது. ஏன்னா இந்த 3ஆம் வீட்டில் சனி உட்காந்துருக்கிறாரு. அப்போ அறிவு சம்மந்தப்பட்டது இங்கே அடிப்படுது. அதே மாதிரி 12ஆம் வீட்டும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடிப்படுது. ஏன்னா சனி பார்வை இங்கே இருக்குது. ஓகேங்களா, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வருது. அப்போ செவ்வாய் பார்வை பாருங்கள், இங்கேயும் இருக்குது 11ஆம் வீட்லேயும் செவ்வாய் பார்வை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து இங்கே ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு. அப்போ 11ஆம் இடம் அடிப்படி இது அடிபட்டுருது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீடு சனி பார்வை அங்கே அடிப்படுது. அப்போ செவ்வாய் பார்வை இங்கே இருக்குது, குரு பார்வை இங்கே இருக்குது. என்னதான் செவ்வாய் பார்வை இங்கே இருந்தாலும் அது சுபத்துவமான வீட்டில் இருக்குது. அப்படி இருக்க சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால அது ஓகே. அதே மாதிரி புதனும் குருவும் இங்கே செவ்வாய் பார்க்கறதுனால டோட்டலாக சுபத்துவமாக இருந்தனால 5ஆம் வீட்டு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் வீட்டில் உட்காந்துருந்தாலும் சுகஸ்தானம் கெட்டது தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதனால தான் தூக்கம் கிடையாது. நிம்மதியான சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட முடியாது. கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ஜாதகர் கண்டிப்பாக முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்க்குறப்ப இந்த ஜாதகத்தை வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது. ஓகேங்களா, இந்த ஜாதகர் வந்து மனசளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து ஜோதிடத்து மேலே ரொம்ப ஆராய்ச்சி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அதன் மூலயமா பெரிய அளவு வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இல்லைன்னு சொல்லி இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி.